வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய். பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ளும்படி இந்தியாவை மிரட்டினாரா அமெரிக்க அதிபர் டிரம்ப்? பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் விளக்கமளிக்க காங்கிரசின் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். தவறுதலாக எல்லையை தாண்டி சென்றதால் பிடித்து வைத்திருந்த இந்திய வீரரை விடுவித்தது பாகிஸ்தான். 22 நாளுக்கு பின்னர் அட்டாரி வாகா எல்லையில் பத்திரமாக ஒப்படைப்பு. கத்தாரிடம் 3400 கோடி ரூபாய் மதிப்புள்ள போயிங் விமானத்தை பரிசாக பெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப். முட்டாள்தான் வாங்காமல் இருப்பான் என்று உண்மையை ஒப்புக்கொண்ட டிரம்ப். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியீடு. காலையில் 10ஆம் வகுப்பிற்கும் பிற்பகலில் 11ஆம் வகுப்பிற்கும் முடிவுகள் வெளியாகும். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்றார். இதையடுத்து புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு நிகழ்ச்சி டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். புதிய தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ணா கவாய்க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். 1985ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கிய கவாய் 2003ஆம் ஆண்டு அதே நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாகவும் 2005ஆம் ஆண்டு நிலையான நீதிபதியாகவும் உயர்ந்தார். 2019ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று தீர்ப்பு கூறியது உட்பட 300 தீர்ப்புகளை இவர் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ளும்படி இந்தியாவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வற்புறுத்தியும் மிரட்டியும் உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு தான் நடுவராக செயல்பட்டதாக கூறியிருந்தார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ், போர் நிறுத்தம் செய்து கொள்ளும்படி இந்தியாவை அமெரிக்க அதிபர் வற்புறுத்தியும் கெடுபிடி செய்தும் வந்ததாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் செய்து கொள்ளாவிட்டால் வணிக உடன்பாடுகள் முறித்துக் கொள்ளப்படும் என்றும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று கூறி இந்திய பாகிஸ்தான் நாடுகளை வழிக்கு கொண்டு வந்ததாக சவுதி அரேபியாவில் டிரம்ப் பேசியதை ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டினார். இது பற்றி பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் என்ன சொல்ல போகிறார்கள் என்றும், அமெரிக்காவின் நெருக்குதலுக்கு பணிந்து இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களை அடகு வைப்பதா என்றும் ஜெய்ராம் ரமேஷ் வினவியுள்ளார். பணியின் போது தவறுதலாக எல்லை தாண்டி சென்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமாரை பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படையினர் இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளனர். பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் பிரிவில் பணியில் இருந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா ஏப்ரல் 23ஆம் நாள் தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றுவிட்டார். இதனால் பூர்ணம் குமாரை பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படையினர் பிடித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இதையடுத்து இந்தியாவின் பதிலடி, பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி, அதை இந்தியா முறியடித்தது என போர் பதற்றமும் நிலவியது. இதனால் அவரை பாகிஸ்தான் உடனடியாக விடுவிக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டு அமைதி திரும்பியுள்ளது. இதனால் இரு நாட்டு படை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சு நடத்தி வந்த நிலையில் தங்கள் பிடியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமாரை பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படையினர் இன்று அட்டாரி வாகா எல்லை சாவடியில் இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளனர். கத்தார் நாடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு 3400 கோடி ரூபாய் மதிப்புள்ள போயிங் 247 விமானத்தை பரிசாக அளித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட அமெரிக்காவின் அதிபர் சிறிய நாட்டிடமிருந்து பரிசாக விமானத்தை பெற்றுக் கொண்டது பற்றி விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதில் எல்லோரும் கூறுவது போல் இந்த விமானம் தனக்கு பரிசளிக்கப்பட்டதன்று என்றும், அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கும் விமானப்படைக்கும் பரிசளிக்கப்பட்டது என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருக்காக புதிய போயிங் விமானம் ஆர்டர் கொடுத்துள்ளதாகவும்,
அது வருவதற்கு மிக தாமதமாகும் என்பதால் அதுவரை கத்தார் தந்துள்ள விமானத்தை தற்காலிகமாகத்தான் பயன்படுத்துவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனால் 40 கோடி டாலர்கள் சேமிக்கப்படுவதாகவும் நாட்டை வலிமையாக்கலாம் என்பதையும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். 40 கோடி டாலர் மதிப்புள்ள இந்த பரிசை 40 கோடி டாலர் மதிப்புள்ள இந்த பரிசை முட்டாள்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் அன்று மதியம் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதிப்படுத்தியுள்ளார். +2 தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியான நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியாக உள்ளது. பாகிஸ்தான் கடந்த 70 ஆண்டுகளில் பயங்கரவாதத்தை மட்டுமே விதித்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் வீரதீர செயலை பாராட்டி லக்னோவில் மூவண்ண கொடி பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் உரையாற்றிய யோகி ஆதித்யநாத், நாடே முதன்மையானது என்று கருதி 140 கோடி மக்களும் பாடுபட்டால் உலகின் எந்த ஒரு சக்தியாலும் இந்தியாவை எதிர்க்க முடியாது என தெரிவித்தார். பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவத்தினரும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டது வெட்கப்பட வேண்டியது என்றும் யோகி ஆதித்யநாத் கூறினார். பாலியல் குற்றங்கள் குறித்து மாநில அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தமிழ்நாட்டிற்கு களங்கத்தை ஏற்படுத்தியதாகவும், தற்போது வெளியான தீர்ப்பு கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் அமைந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் பாலியல் வல்லுறவு குற்றங்கள் குறித்து மாநில அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன் பின்னர் கோவையில் நடைபெறும் கட்சி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவரங்குளத்தில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பாஜக அரசு சர்வாதிகார ஆட்சி நடத்தி இந்தியை திணிக்க முயன்றதாகவும் இதனை முதலமைச்சர் தடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாதாந்திர பூஜைக்காக ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் முதல் 5 நாட்கள் திறக்கப்படும். மாதாந்திர பூஜையின் போது சபரிமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு வருவார்கள். இந்த நிலையில் வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கோவில் தந்திரிகள் முன்னிலையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து 18ஆம் படியின் கீழ்ப்பகுதியில் உள்ள கற்பூர ஆலையில் தீ மூட்டப்படுகிறது. நாளை மாலை நடை திறக்கப்பட்ட பிறகு சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது என்றும், அறிவராசனம் பாடப்பட்ட பிறகு இரவில் நடை சாத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் நாளை அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் காரைக்குடி இடையே இயங்கும் பல்லவன் அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், எழும்பூர் காரைக்குடி இடையே தினமும் இயக்கப்பட்டு வரும் பல்லவன் அதிவிரைவு ரயில் இரு மார்க்கத்திலும் நாளை முதல் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல் தூத்துக்குடி பாலக்காடு இடையே இயங்கும் பாலருவி விரைவு ரயில் இரு மார்க்கத்திலும் கல்லடை குறிச்சியில் 1 நிமிடம் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவாசல் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நல்லூர் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த ஷியாம் என்பவர் பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வீரகனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி செல்லம்மா காளியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் வேலூர் கிராமத்தில் செல்லம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான நல்ல மாரியம்மன் பிறந்த ஊரான வேலூர் கிராமத்திற்கு எடுத்து வரப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மாவிளக்கு இட்டு தங்களுடைய காணிக்கையை அம்மனுக்கு செலுத்தினர். அதன் பின்னர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருச்சியில் கடன் தொல்லை காரணமாக குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பொன்மலை அடுத்த மூப்பனார் நகரை சேர்ந்தவர்கள் அலெக்ஸ் விக்டோரியா தம்பதியினர். இவர்களுக்கு ஆராதனா ஆலியா என்ற 2 மகள்கள் உள்ள நிலையில் மேகலா திரையரங்கம் அருகே வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது தம்பதியினர் இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளனர். மேலும் குழந்தைகள் இருவரும் விஷம் அருந்திய நிலையில் இறந்து கிடந்துள்ளனர். இதையடுத்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கடன் தொல்லை காரணமாக குழந்தைகள் இருவருக்கும் விஷம் கொடுத்துவிட்டு தம்பதியினர் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தற்கொலை செய்வதற்கு முன்பு அலெக்ஸ் டைரியில் மரணத்திற்கு கடன் சுமையே காரணம் என எழுதி வைத்துள்ளார். இதனை கைப்பற்றிய போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடி நல்ல முத்து மாரியம்மன் கோயிலில் பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நாற்றொலியேந்தல் பகுதியில் நல்ல முத்து மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 7ஆம் ஆண்டு சித்திரை வைகாசி பால்குட திருவிழாவையொட்டி கீழஊரணி பிள்ளையார் கோயிலிலிருந்து பால்குடம் தீசட்டி எடுத்து கோயில் கரகம் ஆகியவை புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக முத்து மாரியம்மன் திருக்கோயிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடத்தினை கொண்டு நல்ல மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் தாய் மற்றும் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திரௌபதி அம்மன் கோயில் தெருவை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் நகை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவர் விழுப்புரத்தில் உள்ள அவருடைய சகோதரர் வீட்டிற்கு காரில் தன்னுடைய குடும்பத்தினருடன் சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது கும்பகோணம் புறவழி சாலை வழியாக வந்து கொண்டிருக்கும் போது தடுப்பு சுவர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சதீஷ்குமார் மனைவி சத்யா மற்றும் அவருடைய மகன் ஸ்ரீராம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காரை ஓட்டி வந்த சதீஷ்குமார் மற்றும் அவருடைய மகள் அந்திதா ஸ்ரீ ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த தாய் மற்றும் மகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்தனர். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ட்ரோன்களை வழங்கிய துருக்கியிலிருந்து பளிங்குகள் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டதாக ராஜஸ்தான் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசியாவின் மிகப்பெரிய பளிங்குகள் ஏற்றுமதி நிலையமாக ராஜஸ்தானின் உதய்பூர் விளங்குகிறது. அதேபோல் உதய்பூரில் இறக்குமதி செய்யப்படும் பளிங்கு கற்களில் 70 விழுக்காடு துருக்கியிலிருந்து வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் பயன்படுத்திய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் துருக்கியிலிருந்து பளிங்குகள் இறக்குமதி செய்வதில்லை என்று உதய்பூர் பளிங்குகள் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் கபில் சுரானா தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் மட்டுமில்லாமல் வணிகர்களும் இந்திய அரசின் பக்கம் உறுதியாக நிற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கெங்கவள்ளி அருகே வட மாநில கூலி தொழிலாளி மீது மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கூடமலை பகுதியை சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவர் வீட்டின் கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் டைல்ஸ் ஓட்டும் பணிக்காக வட மாநில தொழிலாளர்கள் குமார் மற்றும் தீபக்குமார் ஆகிய இருவரும் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வீட்டில் வெளிச்சம் குறைவாக இருந்ததால் வெளிச்சத்திற்காக எலக்ட்ரிக் வயர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக பணியில் ஈடுபட்டிருந்த தீபக்குமார் மீது வயர் உரசியதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கெங்கவள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே பள்ளி பேருந்துகளை கோட்டாட்சியர் ஆய்வு செய்ததில் உரிய ஆவணங்கள் இல்லாத 50 பேருந்துகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை சார்பில் தனியார் கல்லூரி மைதானத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி கலந்து கொண்டு பேருந்தின் தன்மை, தர சான்று, அவசர கால வழி, முதலுதவி பெட்டி மற்றும் மாணவ மாணவிகள் அமரும் இருக்கைகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டார்.
மேலும் இதில் குடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரன், வேலூர் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தரராஜன், குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 33 தனியார் பள்ளிகளில் உள்ள 235 பேருந்துகள் மற்றும் வேன்களை ஆய்வு செய்ததில் 50 வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. திருக்குவளை அருகே கமலநாத சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள வலிவலம் கிராமத்தில் இருதய கமலநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த மே 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான நடராஜர் பஞ்சமூர்த்தி வீதியுலா, தீர்த்தவாரி உற்சவ நிகழ்ச்சியும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் இருதய கமலநாத சுவாமி அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற தெப்ப உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குசந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 8,805 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 70,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,848 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 313 புள்ளிகள் அதிகரித்து 81,461 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 123 புள்ளிகள் அதிகரித்து 24,701 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய். பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ளும்படி இந்தியாவை மிரட்டினாரா அமெரிக்க அதிபர் டிரம்ப்? பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் விளக்கமளிக்க காங்கிரசின் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். தவறுதலாக எல்லையை தாண்டி சென்றதால் பிடித்து வைத்திருந்த இந்திய வீரரை விடுவித்தது பாகிஸ்தான். 22 நாளுக்கு பின்னர் அட்டாரி வாகா எல்லையில் பத்திரமாக ஒப்படைப்பு. கத்தாரிடம் 3,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள போயிங் விமானத்தை பரிசாக பெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். முட்டாள்தான் வாங்காமல் இருப்பான் என்று உண்மையை ஒப்புக்கொண்ட டிரம்ப். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியீடு. காலையில் 10ஆம் வகுப்பிற்கும் பிற்பகலில் 11ஆம் வகுப்பிற்கும் முடிவுகள் வெளியாகும். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.